ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே திடீரென பலத்த சூறாவளி காற்று வீசியதால் அறுவடைக்கு தயாராக இருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை மரங்கள் சேதமடைந்தன. காந்திநகர், புதுக்குய்யனூர் உள்ளிட்ட கிராமங்களில் நேந்திரன், செவ்வாழை போன்ற வாழை ரகங்கள் பயிரிடப்பட்டிருந்தன. இந்நிலையில் அப்பகுதிகளில் திடீர் சூறாவளி காற்று வீசியதால் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. வங்கிகளில் கடன் பெற்று வாழை பயிரிட்டிருந்த நிலையில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தோட்டக்கலை மற்றும் வருவாய்த்துறையினர் சேதத்தை கணக்கிட்டு இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகள் இந்த முக்கியமா பயிரிடுறது வாழை, மல்லிகை. இந்த சீசன் அதிகமா வாழை தான் எல்லாரும் பயிரிட்டு இருக்கிறோம். வாழையில எல்லாம் பயிர் கடன், லோனு, கடன் வாங்கி, நகை கடன் எல்லாம் வாங்கி தான் பயிர் செஞ்சோம். நேற்று வீசின காலையில குறைந்தபட்ச என்னுடைய பகுதியில் என்னுடைய வாழை ஒரு 600 வாழை, பக்கத்தில் இருக்கிற எல்லாம் சேர்த்துனா டோட்டலா இந்த ஏரியாவில் ஒரு 5000 வாழை இருக்கு. எல்லாம் அறுவடைக்கு தயாரான இருந்த நிலையில் இருந்த வாழைய பூராமே எல்லாம் விழுந்து ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாம போனதுனால ஏதோ அரசாங்கமும் உயர் அதிகாரிகள் பார்வையிட்டு அதுக்குண்டான ஏதாவது மானியமா நஷ்டஈடோ கொடுத்தா அல்லது விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சா கொஞ்சம் சௌரியமா இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம்.